கூலி படத்தோட அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ, அதே சேம் நிலைமையில பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நெறைய சேனல்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ குடுத்துட்டு வராரு. அடுத்த படம் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாரி பயங்கரமா எதிர்பார்த்திருக்கும்போது, பென்ஸ் அப்படின்ற படத்த பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் ராகவா லாரன்ஸ வச்சு பண்றாரு. அந்த படத்த பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜே புரொடியூஸ் பண்றாரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு மேல இருக்க மிகப்பெரிய ஹைப் கிளம்பி இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த படம் பார்த்தீங்கன்னா, எல்சியூ கூட எத்தன படங்கள் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப ரீசென்ட் இன்டர்வியூல கூட என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, லியோ 2, மாஸ்டர் 2, விக்ரம் 3 இந்த 3 படத்தையும் எடுத்தா தான் எல்சியூக்கான அந்த கன்க்ளூஷனே வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அவரு அடுத்த 6 படங்களுக்கான பிளான பார்த்தீங்கன்னா, பக்காவா போட்டு வச்சுட்டாரு. ஒவ்வொரு படத்தையும் புரொடக்ஷன் பண்ணி எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தான் பயங்கரமான ஒரு விஷயமா இருக்க போது. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய புரொடக்ஷன் ஹவுஸ் தான் இந்த படத்தங்கள்லாம் வந்து புரொடியூஸ் பண்ண வந்திருக்குது. ஏன்னா ரீசென்ட்டா லோகேஷ் கனகராஜ் வந்து தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்ல இருக்காரு. பாலிவுட்ல கூட கூப்பிட்டுருக்காங்க அவர. அதே மாதிரி ஹாலிவுட்லயும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. தமிழ் சினிமால இப்ப ரீசென்ட்டா வந்த ஒரு புது டைரக்டர் தான் லோகேஷ் கனகராஜ். அவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் கிளம்பியிருக்கான காரணம் வந்து அவர் குடுத்த படங்களோட வெற்றி தான். அதிலும் கைதி பார்த்தீங்கன்னா, அவரோட மாஸ்டர் பீஸ். அதுக்கப்புறமா லாஸ்ட்டா விக்ரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்ட குடுத்தாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து செம்மையான படங்கள் வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கைதி 2 முடிச்சுட்டு விக்ரம் 3, மாஸ்டர் 2, லியோ 2 அண்ட் ஸ்டாண்ட் அலோனா வந்து ரோலக்ஸ் இந்த படத்தெல்லாம் பண்ண போறாரு. இந்த படத்தோட அனௌன்ஸ்மென்ட் புரொடக்ஷன்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க் யூ வெரி மச் ஃபிரெண்ட்ஸ்.